Daily. Taste the Daily. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே போல் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் அதே போன்று பெரியார் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி அம்மா இவர்களுடைய அந்த கொள்கை பொதுவாக பெரியார் போது ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், பழங்குடியினர்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இவங்கெல்லாம் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சம உரிமை பெறுவதற்கும் அரசியல் அதை ஒரு 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 பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும் கல்வி ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த உரிமைக்குள்ளாக அவர்களுடைய வாய்ஸ் அவருடைய குரலாக ஒலித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஏன்னா தந்தை பெரியாரை அது சீமானா இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். ஏன்னா பெரியார் இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம்லாம் பேசுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அம்மாவை இன்னும் 1000 வருஷம் பேசுவாங்க. அதே போல் அப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள் அவங்கள பேசி தான் ஆகணும். அதில் இவங்களெல்லாம் இன்னொரு 10 வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஓகே நம்ம இது இப்போ இன்றைக்கி இது மட்டும் போதும். அதில் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நான் எல்லா கேளுங்க நான் பதில் சொல்ல தயார். நீங்கள் கூட விடிய கேளுங்க. நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி உங்களை முறைக்கிறது, அடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சார் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வரிகளை பயன்படுத்தியிருக்காரு. 2026 தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை பின்பற்றி அவர் தேர்தலை சந்திக்க அதான் சொல்கிறேன். தலைவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? ஒருத்தரும் கருணாநிதி பற்றி பேசுறது இல்லை. புரியுதுங்களா? தலைவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனால் தலைவர் பாடல்களும் சரி, அதே போல் தலைவருடைய இந்த தத்துவங்களும் சரி, தலைவருடைய கருத்துக்களும் சரி, இன்றைக்கும் அது தலைவராக புரட்சி எம்ஜிஆர் சொல்கிறேன். இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல்கள் ஒலிக்குது. ஆனால் நிறைய பாடல்கள் எங்கே போகுதுன்னே தெரில. இன்றைக்கி பாடலாம் எங்கே போகுதுன்னே தெரில. அது மாதிரி தலைவர்கள் தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள். புரியுதா? அந்த சக்தி என்பது அவரை அது பார்த்திங்கன்னா எல்லாராலும் பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்றைக்கி இல்லை என்றைக்கு இருப்பார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அவர் ஒன்றும் அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துறாரு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.